ஹாய் மக்களே, சேனலேருந்து நான் உங்கள் வித்யா. சிம்பிளான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு நாம் எடுத்துகிட்ட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலரில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். சிங்கிள் கலர், மல்டி கலர் ஜாயின் ஆன மாதிரி. நான் இதில் மல்டி கலரில் இருக்கிற நைலான் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு த்ரெட்டு டைப்லேயே இருக்கும், பட் கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1/2 மீட்டருக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ரோப் இருக்கிற மாதிரி. ஸோ 2 வயருமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 மீட்டர் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஜெல்லி பீட்ஸ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜெல்லி பீட்ஸு. நான் இதுக்கு டார்க் ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒயர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால பீடு உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா, கட்டரோ சிசரோ யூஸ் பண்ணி உங்களுக்கு அது கொஞ்சம் மெலிசாயிடும். அப்போ நம்ம பீடு வந்து கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 12 பீட்ஸ் கோத்துருக்கேன். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் 12 பீட்ஸ் வந்து கோத்து எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் லென்த்துக்கு வந்துட்டு நைலான் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி பொசிஷன் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த 2 வயருக்கும் கீழே இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரைட் சைட்லேருந்து ஒரு த்ரெட் எடுத்து இந்த சைட் போட்டுக்கிறேன். அண்டு செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை அந்த 2 த்ரெட்டுக்கும் கீழே வந்து விட்டு எடுத்திருக்கேன். அண்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு நாட் நமக்கு கிடைக்கும். இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜில் தான் நாட்டு இருக்கும். அதாவது ரைட்டோ லெஃப்ட்டோ 2 சைடில் ஏதாவது ஒரு சைடு தான் நாட்டு இருக்கும். ஸோ அந்த நாட்டை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எந்த டைரக்ஷன், எந்த சைட்லேருந்து எடுக்க போகிறோமோ அந்த சைடில் அந்த நாட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் நாட்டு வந்து முடிஞ்சுது. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மீனிங். அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஃபினிஷ் ஆகிருக்கும் அந்த நாட்டு. அப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரிங் மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை இந்த 2 த்ரெட்டுக்கும் கீழே விட்டு எடுத்துக்கிறேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைய மாதிரி வளைஞ்சிருக்கிறதுக்கு உள்ளார விட்டு வெளில எடுக்கிறேன். அப்படி இந்த 3 ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுட்டு செய்யுங்க. ஸோ வீடியோ வந்து நீங்கள் செய்யும் போதுட்டு பாஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வரும். மேபி இதில் வந்து நீங்கள் ஒரு நூலை வந்து மேலேயோ கீழேயோ மாற்றி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த லூப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி விழாது. ஸோ நீங்கள் வந்து போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாட்டு வந்து கரெக்டாக இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி ஒரு சேம் மெத்தடில் நான் இதே மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிரேஸ்லெட்டில் நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அப்படின்ற அளவுக்கு நான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பீட்ஸ் எல்லாத்தையுமே அதோட ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை வந்து நீங்கள் கேட்கலாம், இதை போட்டுட்டு நம்ம பீட்ஸ் வந்து கோக்கலாமா அப்படின்னு. பட் நீங்கள் இப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்ஸில் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. 2 சேர் இருந்ததுன்னா 2 சேரில் எட்ஜஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். கான்செப்ட் என்னென்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஹேங்கிங்கில் இருக்கணும். ஏன்னா நம்மளால் ஒரே கையால் பிடிச்சிட்டு பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 மீட்டர் த்ரெட் ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு டேப் போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் 2 எட்ஜஸ்லையுமே. இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு வழியாக கொடுத்து எடுத்துக்கிறேன் த்ரெட்டு. ஸோ பீட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்படி கிராஸாக 2 பீடுக்கு நடுவில் த்ரெட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். பீட்ஸ் வந்து விலகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம த்ரெட் கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து த்ரெட்டை கனெக்ட் பண்ணி இந்த 2 அதாவது கிராஸாக 2 பீடு இருக்கிற மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து கொடுத்து பின்னல் மாதிரி பின்னி எடுக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் சேம் மெத்தடில் இதே மாதிரி பின்னி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு இந்த த்ரெட்டை விட்டிங்க அப்படின்னா அது லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாக்ஸ் மேலேயே வச்சுட்டு இன்னொரு டேப் வந்து போட்டு அதையும் செக்யூர் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டு இதை நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரியே லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டையும்
ஆப்போசிட் பீட்ஸு கிராஸாக இருக்கிற மாதிரி பார்த்து இதே மாதிரி வந்து பின்னி எடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பேலன்சிங் இருக்காது. ஸோ செகண்டு லெஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக லாஸ்ட் பீட் வரைக்கும் பின்னி எடுத்துட்டோம். இப்போ டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு எட்ஜஸில் இருக்கிற டேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் இருக்கிறது உங்களுக்கு நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னல் போட்டோம் இல்லையா, லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட போகிறோம். ஸோ சேம் இதே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற நூலை அப்படியே வச்சுட்டு நம்ம சைடில் கொடுத்த நூல் உங்களுக்கு தெரியும், அது வந்து சின்னதாக ஆகிடும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நூலை கொடுத்து சேம் இதே மாதிரியே லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதில் 3 ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு மேலே போடணும், அடுத்து 2 த்ரெட்டுக்கு கீழே விட்டு அந்த லூப்குள்ளே விட்டு வெளில எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த 3 ஸ்டெப்பையும் வந்து கரெக்டாக 1 by 1 பாஸ் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. கொஞ்சம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தானாகவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு இன்ச்சுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு சிங்கிள் கலர் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மல்டி கலர் இருந்ததுனால நான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். தென் இப்போ வந்து டேப் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு எக்ஸஸாக நம்ம பின்னி முடித்த பிறகு எக்ஸஸாக நமக்கு இந்த த்ரெட்டு வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை நான் கையில் வந்து வச்சு பார்க்குறேன், அது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ எட்ஜஸில் இருந்து நமக்கு மீதமான அந்த த்ரெட்டை எல்லாத்தையுமே நல்லா ஒட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பின்னலை ஒட்டி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்பவும் அவுந்துட்டு உங்களுக்கு வந்துடும்னா பின்னி இருக்கிறதுனால. ஸோ அதை செக்யூர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வைக்கும் போது அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆனால் அது நல்லா செக்யூர் ஆகிட்டு அந்த முடிச்சுலேருந்து வெளில வராது. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட லைட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அது கூடவே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு டூல்ஸ் ஏதாவது வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ஹேண்டை உடனே அதில் வச்சிடாதீங்க, அந்த ஹீட் அதுலேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி அதை வந்து பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இதில் லாப்ஸ்டர் செயின் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் பண்ணுறதுனால இந்த மாதிரி வளைச்சி ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் லென்த்து இருக்கிற மாதிரி த்ரெட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கொடுக்குற மாதிரியே இந்த எல்லா த்ரெட்டுக்கும் கீழே இந்த சைடும் இருக்கிற அளவு நம்ம இப்போ கொடுத்துருக்க 1/2 மீட்டர் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சென்டராக இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் கொடுக்காதீங்க. 2 சைடுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க. சேம் இப்போ இந்த இடத்துல நம்ம பின்னல் வந்து எப்படி பண்ணோமோ போத் சைடு அதே மாதிரியே இதே இடத்துலையும் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பண்ண போகிறோம். அதில் நம்ம பண்ணும்போது நமக்கு கீழே 2 த்ரெட்டு தான் இருந்தது. இதில் வந்துட்டு இந்த சைட்லேருந்து வர 2 த்ரெட்டு, மேலேருந்து வர 2 த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக 4 த்ரெட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது அந்த 4 த்ரெட்டுக்கு கீழேயுமே நம்ம கொடுத்து எடுக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஒரு 1 இன்ச் அப்படின்னு இருக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இது ஸ்லோ ப்ராசஸாக செய்யும் போது அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் நான் பண்ணது எல்லாமே உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடு இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற த்ரெட்டை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களால் வந்து நகர்த்த முடியாது. ஸோ நம்ம பின்னி இருக்க த்ரெட்டை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் வந்து ஆகும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு த்ரெட்டு வந்து ரொம்ப லென்த்தாக வந்து இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இதோட எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பால் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கோல்டன் பாலை ஜஸ்ட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளார வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு சின்னதாக நாட்டு நம்ம நார்மலாக கையில் தைக்கிறதுக்கு அதுக்கெலாம் போடுவோம் இல்லையா,
அந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட் வந்து போட்டுட்டு பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நாட் போடும் போது நமக்கு அந்த த்ரெட்டோட எண்டில் இருக்கிற மாதிரி வந்து வேணும். ஸோ இதே மாதிரி இந்த 3 ஹேங்கிங், மொத்தம் 4 ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4த்துலேயுமே வந்து போட்டு எடுத்துட்டேன். அண்ட் இதையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த நாட் வந்து அவுந்துடும். ஸோ அதுக்காக திரும்பவும் நான் இதே மாதிரி தீக்குச்சி வந்து வச்சு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, நம்ம அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துலையும் வந்து கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் வந்து நமக்கு அவுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அதனால் அந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரியே வந்துட்டு செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாட்டு எந்த இடத்துல இருந்துமே இந்த பின்னல் வந்து வெளில வராமல் நமக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நிறையா கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்தெந்த இடத்துல இருந்து இந்த நாட் வந்து அவுந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்லுக். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் சரி, ஹேண்ட் சைஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப்பை. ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை வேறு யாராச்சும் இருக்காங்க போட முடியும் அப்படின்னா அவங்கள வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட சொல்லலாம். கையில் போடும் போது அவ்வளோ ஸ்டிஃபாக வந்து இருந்தது. நான் மேக் பண்ணிவிட்டு எனக்கு பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.